ஆதியாகமம் 40வது அதிகாரத்துல ஒரு விசேஷமான சம்பவம் அங்கே எழுதப்பட்டுள்ளது. யோசேப்பை சிறைச்சாலையில் தள்ளிவிட்ட பின்பதாக தேவன் யோசேப்போடு கூட இருந்த நிமித்தம் மீண்டும் யோசேப்பு செய்வதெல்லாம் வாய்க்க தேவன் செய்தார். உடனடியாக அந்த சிறைச்சாலையிலும் ஒரு உயர்வான பதவியை தேவன் யோசேப்புக்கு ஏற்படுத்தி முழு சிறைச்சாலையும் நடத்துகிற ஒரு விசேஷித்த ஒரு பொறுப்பை வாய்ப்பை தேவன் யோசேப்பு கையில தருகின்றார். யோசேப்பு உண்மையாக உத்தமமாக நடக்கும் பொழுது 2 மனிதர்கள் அந்த சிறைச்சாலைக்குள் வருகின்றார்கள் என்று வேதாம் சொல்லுகின்றார். ஒரு மனிதன் ராஜாவுடைய அரண்மனையிலிருந்து பான பாத்திரக்காரன் ஒருவன் அங்கே சிறைச்சாலையில் போடப்படுகின்றான். ஸோ இவர் தான் அடுத்த மனிதன், ரொட்டி சுடுகின்ற மனிதன். யாருக்கு ரொட்டி சுட்டார்னா ராஜாவுக்கு, பார்வோனுக்கே ரொட்டி சுட்ட மனிதன், அவனையும் சிறைச்சாலையில் போடுகின்றார். 2 மனிதர்கள் ஏன் சிறைச்சாலையில் இருக்கின்றார்கள் என்ற காரணம் நமக்கு தெரியல. ஆனால் ஏதோ ஒரு தவறு அவர்கள் வாழ்க்கையில் இருந்த நிமித்தம் இருவரும் சிறைச்சாலையில் இருக்கின்றார்கள். யோசேப்பு அந்த சிறைச்சாலையில் தவறான குற்றச்சாட்டு நிமித்தம் அவன் போடப்பட்டிருந்தாலும் அவன் மற்றவர்கள் மேல கரிசனையோடு நடப்பதை தேவ வார்த்தை நமக்கு காமிக்கின்றது. இந்த 2 மனிதர்கள் ஒரு நாளைக்கு காலையில எழும்பின பொழுது அவருடைய 2 பேரும் அவருடைய முகம் மிகவும் வருத்தமா இருந்ததை பார்த்து யோசேப்பை விசாரிக்கிறார். என்ன பிரச்சனைங்க, ஏன் இவ்வளவு வருத்தமா இருக்கிறீங்க? உங்களுக்கு சாப்பாடு பத்தலையா, அல்ல இன்னொரு கம்பளி வேணுங்களா, என்ன வேணும் என்று விசாரிக்கும் பொழுது 2 பேரும் சொல்லுகின்றார்கள், எனக்கு ஒரு சொப்பனம் வந்தது, சொப்பனத்து நிமித்தம் எங்களுக்கு ஒரு பதற்றம். முதலடியாக அந்த பான பாத்திரக்காரன் அவனுடைய சொப்பனத்தை யோசேப்புக்கு பகிர்ந்தளிக்கின்றான். யோசேப்பு சொப்பனக்காரனாய் இருந்தவனை தேவன் இப்பொழுது சொப்பனங்களுக்கு வியாக்கியானம் தரக்கூடிய வரத்தை கொடுத்து அவனுக்கு அவனுடைய சொப்பனத்திற்கு விளக்கத்தை யோசேப்பு தருகின்றான். யோசேப்பு அவனை பார்த்து சொல்லுகின்றான், இன்னும் 3 நாட்களில் உங்களுக்கு ஒரு உயர்வு வரப்போகின்றது. உங்களை தேவன் உயர்த்தி மீண்டும் அதே ஸ்தானத்தில் பார்வோனுக்கு நீங்கள் பாத்திரராய் இருக்க போறீர்கள் என்று மீண்டும் உங்களை ஆண்டவர் அந்த இடத்துல கொண்டு போய் வைப்பார் என்று விளக்கத்தை தருகின்றார். இதை கேட்ட ரொட்டி சுடுகின்ற மனிதன் உடனே அவனும் யோசித்தான், பரவாயில்ல, அவனுக்கு நல்லா சொல்லி இருக்கிறாரு, எனக்கும் அந்த மாதிரி நடக்கும் சொல்லி அவரும் அவருடைய கனவை சொல்லுகின்றார். ஆனால் யோசேப்பு அவனை பார்த்து சொல்றார், உனக்கும் ஒரு உயர்வு வரப்போகின்றது. அந்த உயர்வு கொஞ்சம் வித்தியாசமான உயர்வு. உன்னுடைய சரீரம் பூமியிலிருந்து தூக்கப்பட்டு உனக்கு சாவு வரப்போகின்ற உயர்வு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உடனே அந்த மனிதனும் வருத்தம் வருகின்றது. ஆனால் இந்த 2 விளக்கங்களை சொல்லி முடித்த பின்பதாக யோசேப்பு இந்த பான பாத்திரக்காரனை பார்த்து விசேஷமாக ஒரு வார்த்தையை சொல்லுகின்றான். அந்த வசனத்தை மூலம் வாசிக்கலாம். இதுதான் அதன் அர்த்தம் என்று சொன்னதுமன்றி, நீ வாழ்வடைந்து இருக்கும் போது என்னை நினைத்து என் மேல் தயவு வைத்து என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலையாக்க வேண்டும். யோசேப்பு விளக்கம் சொன்ன பின்பதாக யோசிக்கிறார். இந்த மனிதன் செல்வாக்கு நிறைந்த மனிதன், மீண்டும் பார்வோன் உடைய சிங்காசனத்து அருகே நின்று பார்வோனுக்கு பணிவிடை செய்ய போகின்ற மனிதன். இவன் மீண்டும் அவனுடைய ஸ்தானத்திற்கு திரும்பியும் ஏற்படுத்தப்பட பொழுது அவனை பார்த்து சொல்றான், என்ன கொஞ்சம் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்றான். யோசேப்புக்குள்ள ஒரு நம்பிக்கை, இந்த மனிதன் போய் பார்வோன் இடத்தில் என்னை குறித்து சொல்லி பார்வோன் என்னை உடனடியாக விடுவிப்பார் என்று ஒரு நம்பிக்கை இருந்திருக்கும். ஒருவேளை அவர் சொல்லி முடித்த பின்பதாக அவர் அன்றைக்கே சாயங்காலம் போய் பெட்டியெல்லாம் அடுக்கி ஷேவெல்லாம் பண்ணி ரெடியா அடுத்த நாள் சூட்கேஸோட காத்திருந்திருப்பார் நினைக்கிறேன். வருவாங்க யாராவது வந்து என்ன இங்கிருந்து போலான்னு சொல்லி எனக்கு சொல்லுவாங்க என்று காத்திருந்தார் நினைக்கிறேன். 1 நாள் காத்திருந்தார், 2 நாள் காத்திருந்தார், 3 நாள் காத்திருந்தார், ஒன்றும் நடக்கவில்லை. யோசேப்புக்கு தெரியாத ஒரு காரியத்தை தேவ வசனம் நமக்கு அங்கே தெரிவிக்கின்றது. அதே அதிகாரத்துல நீங்க 23ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா தேவனுடைய வார்த்தை சொல்லுகின்றது, வாசிங்களேன். ஆனாலும் பானபாத்திரக்காரரின் தலைவன் யோசேப்பை நினையாமல் அவனை மறந்து விட்டான். ஆண்டோட வார்த்தை சொல்லுகின்றது, அந்த மனிதன் யோசேப்பை நினையாமல் முற்றிலும் மறந்து விட்டான் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. யோசேப்பு அவன் எதிர்பார்ப்போடு காத்து கொண்டிருக்கின்றான். ஆனால்
அந்த மனிதனும் அவனை முற்றிலும் மறந்து அவனுடைய வேலையில அவன் கடந்து செல்வான். வேதாம் சொல்லுகின்றது 2 வருடங்கள் யோசேப்பு அந்த சிறைச்சாலையில அவன் மீண்டும் இருந்தான். அது ஏதோ குறுகிய காலங்கள் இல்லைங்க, 2 வருடங்கள். அப்படின்னா 780 ராத்திரிகள் யோசேப்பு அந்த சிறைச்சாலையில மீண்டும் மீண்டும் படுத்து எழும்ப வேண்டிய ஒரு சூழ்நிலை. 11,680 மணி நேரங்கள் இன்னும் அந்த சிறைச்சாலையில் அவன் இருந்தான். 63,72,000 நொடிகள் இன்னும் அந்த சிறைச்சாலையில யோசேப்பு இருந்தான். அவன் எதிர்பார்த்த விதத்தில் அவனுக்கு அந்த விடுதலை வரவில்லை. யோசேப்பை குறித்து நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, இதுவரைக்கும் யோசேப்பு அவனுடைய வாழ்க்கையில முக்கியமாக பள்ளங்களின் பரீட்சையிலையும் போத்திபார் வீட்டிலின் பரீட்சையிலையும் அவர் 100% மார்க் வாங்கினார். ஆனா இந்த பொறுமையின் பரீட்சையில கொஞ்சம் மார்க் தவறிட்டாருன்னு நான் சொல்லுவேன். என்ன ஆயிடுச்சுன்னா, அவருக்கு 100% பதிலாக 60% தான் வாங்கியிருப்பார்னு நினைக்கிறேன். ஏனென்றால் முக்கியமா நான் மீண்டும் பார்க்க விரும்புகிற வசனம், அந்த 14ஆம் வசனத்தை வாசிக்கலாமா மீண்டும்? இதுதான் அதன் அர்த்தம் என்று சொன்னதும் அன்றி, நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்னை நினைத்து என் மேல் தயவு வைத்து என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலையாக்க வேண்டும். அந்த வசனத்துல நான் என்னை என்ற அந்த வார்த்தையை நீங்கள் கவனித்தீர்கள் என்றால் அதை மீண்டும் மீண்டும் யோசேப்புடைய வாயில நீங்க பார்ப்பீங்க. என்ன சொல்றாருன்னா, என்னை நினைத்து என் மேல் தயவாய் இருந்து என் காரியத்தை பார்வோனிடத்தில் அறிவித்து என்னை விடுதலை செய்ய வேண்டும் என்று அவர் மீண்டும் மீண்டும் என்னை, என் சூழ்நிலை என்று அவர் பேசுகின்றார். ஆண்டவர் அதை பார்க்கிறாரு. பார்த்த உடனே அவர் சொல்றாரு, சரிப்பா, இன்னும் 2 வருஷம் உன்னை இங்க காத்திருக்க வைக்கிறேன். ஏன்னா ஆண்டவர் யோசேப்பிடத்துல என்ன எதிர்பார்த்தாருன்னா, அந்த நேரத்திலையும் அவருடைய கவனமும் அவனுடைய கண்களும் யார் மேல இருந்திருக்கணுங்க? ஆண்டவர் மேலதான் இருந்திருக்கும். அந்த நேரத்துல அந்த சூழ்நிலையில இந்த செல்வாக்கு நிறைந்த ஒரு மனிதனை அவன் பார்த்த உடனே யோசேப்பு மயங்கி அவனுடைய பிரச்சனையும் அவனுடைய தேவைகளும் மனிதனிடத்துல அவன் பகிர்ந்து கொள்ள ஆரம்பிக்கிறான். ஆண்டவர் அதை பார்த்த உடனே ஆண்டவர் சொல்றாரு, ஏய், மனிதன்கிட்ட நீ பகிர்ந்து கொண்டு அவன் மூலமாக உனக்கு விடுதலை வந்ததுன்னா நீ வெளியே போய் சொல்லுவ, அந்த ஆள் தான் என்னை விடுவிச்சாரு, அவர் சொன்னனாலதான் எனக்கு இப்படி நடந்ததுன்னு சொல்லுவேன். அதனால நான் உன்னை இங்கேயே கொஞ்ச நாள் இருக்க வைக்கிறப்பா, நீ யார் இடத்துல பேசணும்னு கற்றுக்கொண்ட பின்பதாக நான் செய்ய வேண்டிய காரியத்தை நான் வாழ்க்கையில செய்வேன் என்று 2 வருடங்கள் ஆண்டவர் யோசேப்பை அதே சிறைச்சாலையில இருக்கும்படியாக செய்தார். நம்மளுடைய வாழ்க்கையில கூட இதுல நாம் ரொம்ப ஜாக்கிரதையா இருப்பது அவசியம். நம்மளுடைய தேவைகளை, நம்மளுடைய பிரச்சனைகளை மனிதன் தீர்க்க முடியாது. நம்மளுடைய வேலை செய்கின்ற ஸ்தலத்தில் உண்மையான பதவி உயர்வு மனிதன் நமக்கு தர முடியாதுங்க. நமக்கு வர வேண்டிய சொத்து மனிதன் நமக்கு தர முடியாதுங்க. நம்முடைய வாழ்க்கையில நிரந்தரமான ஆசீர்வாதத்தை தரக்கூடிய வல்லமை உடையவர் ஆண்டவர் ஒருவரே தான். ஆண்டவரை நாம் நாடுவோம் என்றால், அவர் முகத்தை தேடுவோம் என்றால், மனிதனால் செய்ய முடியாத காரியங்களை தேவன் நமக்கு சுலபமாக செய்ய வல்லவராயிருக்கின்றார்.